உள்ள கம்பகரேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாணம் பக்தர்களின் புடைசூழ நடைபெற்றது. சீர்வரிசை எடுத்தலில் தொடங்கி மாலை மாற்று வைபவம், மாங்கல்ய தாரணம் என திருக்கல்யாண நிகழ்வுகள் நடந்தேறின. மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவில் பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த வாழைப்பழத்தை உண்டால் குழந்தை பேறு உண்டாகும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 4 மாட வீதிகள் வழியாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள், அதிர்வுகளுடன் கபாலி கபாலி என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் சென்னை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.